Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம Afghani chicken எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை வீட்டிலேயே சிம்பிளா செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். கூடவே 5 பச்சை மிளகாய், 15 கேஷ்யூ, 15 பாதாம், இவ்வளோ சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கேன். இதை எடுத்து வச்சிடலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சிக்கன் பீசஸையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடுங்க. இதில் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துடுங்க. கூடவே 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1/2 கப், கசூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு. இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு நாம் சார்கோல் ஸ்மோக் கொடுத்துடலாம். அதுக்காக ஒரு சின்ன பவுலில் அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கேன். அதில் ஹீட் பண்ண சார்கோலை வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை மூடி வச்சிடலாம். 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாக்கோலை வெளியே எடுத்துடலாம். இதை திரும்பவும் 45 மினிட்ஸ் மேரினேட் ஆக விட்டுடுங்க. சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதும் அதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். சிக்கன் பீசஸை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதோட மேரினேட் அப்படியே இருக்கட்டும். அதை கிரேவிக்காக லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் குறைஞ்சது 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இதை இப்போ திருப்பி போட்டுடலாம். திரும்பவும் இதை கவர் பண்ணி இன்னொரு சைடு குக் பண்ணி எடுத்துடுங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நாம் எடுத்து வச்சுருந்த மேரினேடை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் அதை குக்காக விட்டுடுங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம்.
சிக்கன் ஆட் பண்ணதும் அதை அந்த மிக்சரோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் குக் ஆக விட்டுக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் 5 மினிட்ஸ் சார்கோல் ஸ்மோக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் சார்கோலை வெளியே எடுத்துட்டு இதை கவர் பண்ணி வச்சுடுங்க. ரொம்ப டேஸ்டியான ஆஃப்கானி சிக்கன் வீட்டிலேயே செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.